பஞ்சபூதங்களின் சக்தியானது படைப்பில் நிச்சயம் இருந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் எது படைக்கப்படுகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதும் அவர்களுடைய கடமை அல்லவா? சுக்கிராச்சாரியர் சக்கரவாகத்தை உருவாக்க இந்த சக்திகளை பயன்படுத்தும் பொழுது இந்த சக்தி தவறாகவும் பயன்படுத்தப்படும் என்பதை இவர்கள் உணர்ந்திருக்கவில்லையா? இந்த பஞ்சபூதங்கள் உடலுக்கு உணவளிக்கின்றது. ஆனால் உடலை இயக்கும் சக்தி எங்கிருந்து வருகின்றது? கூறுங்கள் தேவரிஷி. விவேகம், சக்தியானது குருவின் ஆசீர்வாதத்தால் கிடைக்கப்பெறுகிறது. உண்மையை கூறினீர்கள். அசுரர்களுக்கு சக்தி கிடைப்பது அவர்களுடைய குரு சுக்கிராச்சாரியாரிடமிருந்து. பிறகு தேவர்களுக்கு இந்த சக்தியை எவர் அளிப்பது? வணங்குகிறேன் தேவகுருவி. தாங்கள் தான் தங்களுடைய சிஷியர்களுக்கு இந்த பஞ்சபூத சக்திகளை அளித்தீர்களா? அந்த சக்தியை அளித்த பிறகும் அவர்கள் தவறான வழியில் சென்றால் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது தங்களின் கடமை அல்லவா? அவர்கள் தங்களது கடமையில் தோல்வியடைந்தால் அதில் தவறுகள் நடப்பதை பார்த்திருந்தும் அவர்களை தடுக்க வேண்டியது தங்களின் கடமை இல்லையா? தேவேந்திரர் சக்கரவாகத்தின் பொழுதும் அங்கே இருந்தும் அவர் சக்கரவாகத்தை தடுக்க ஏன் முயற்சி செய்யவில்லை? அது ஏன் என்றால் தாக்குதல் நடத்துவதற்கான சக்தியை அளித்ததே இந்த தேவேந்திரர் இந்திரன் தான்.